எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை மாற்கு 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் எமக்கென்று வாக்கு பண்ணியிருக்கிற சில வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்வதாக இந்த செய்தி இருக்கிறது. ஒரு தொடர்ச்சியாக அமைந்திருக்கும் இந்த செய்தியை கேட்கும் போது அவர் உங்களோடு நேரடியாக பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தைகள். இப்போதும் அவர் பேசுவதற்கு நாம் செவி கொடுப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஷ்டவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். இஷ்டவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். இப்போதும் யாக்கோவே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஷ்டவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். பலம் கொண்டு திடமெனதா இரு, திகையாதே, கலங்காதே. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறையினது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒற்றுபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்துக் கொள்ளுவேன். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? என்னை கேளு. அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களை திக்கற்றலாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். இதோ, சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஆமென அன்பானவர்களே, இப்போதும் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் நம்மோடு பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீர் வாக்கு பண்ணினபடியே செய்கிறவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இப்போதும் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்ட யாவருடைய வாழ்விலும் அவர்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறும்படி அவர்களை ஆசீர்வதித்து அற்புதம் செய்து மகள பண்ணுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.